والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وحبيب رب العالمين وعلى آله وأصحابه الفائزين أما بعد اللهم صل وسلم وبارك على حبيبك سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم وصلى الله عليه وعلى آله حق قدره ومقداره العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரின் அருமை தோழர்கள் அன்பு சஹாபாக்கள் பெயரிலும், தாபிஈங்கள் தபஅத் தாபிஈங்கள், அல்லாஹுவின் அரவணைப்பையும் அலையும் நாடி நின்ற நல்லோர்கள் எல்லோரின் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மனசாந்தி, அமைதி, ஆறுதல் எங்கே கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறான். மன நிம்மதியை தேடித்தான் ஒவ்வொரு மனிதனும் பயணிக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தான் விளங்கி இருக்கக்கூடிய அமைப்பிலேயே தனது வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்கிறான். அமைதி ஒரு துருவத்தில் இருக்க மனிதன் எதிர் துருவத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களுக்கு அமைதியை எப்படியெல்லாம் கொடுக்குகிறான், எப்படி அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டியிருக்கிறான் என்பதையெல்லாம் யாரும் ஆய்வு செய்தது கிடையாது, சிந்தித்து பார்த்ததும் கிடையாது. மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு வழி சேர்க்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் அமைதியானதாக, அருள்மிக்கதாகவே குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் வானத்தில் இருந்து பொழியக்கூடிய மழையையும், மண்ணில் இருந்து முளைக்கக்கூடிய செழிப்பான செடிகளையும் மனிதனுக்கு அருள்மிக்க அல்லாஹுவினுடைய அருளை சுமந்த பொருளாகவே சுட்டி காட்டுகிறான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ض். இந்த அடியார்கள் உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்தால், வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் விண்ணில் இருந்தும் மண்ணில் இருந்தும் பல பரக்கத்துகளை அவர்களுக்கு நாங்கள் துறந்து விடுவோம் என சொல்லுகிறான். வானத்தில் இருந்து பரக்கத்துகள் எங்களை நோக்கி இறங்கிக் கொண்டே இருக்கும். மண்ணில் இருந்து பரக்கத்துகள் செழிப்பாக செழித்துக் கொண்டே இருக்கும். வானத்தில் இருந்து பரக்கத்துகள் எப்படி இறங்குகிறது? மழை வடிவத்திலே. அல்லாஹு தஆலா மழை நீரை பரக்கத்தான நீராக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். காரணம், மழை நீர் மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். மனிதனுடைய ஜீவனாம்சத்துக்கு மிக மிக பங்களிப்பு செய்யக்கூடிய, மிக பெரும்பான்மையான மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மழை நீரிலே படைத்திருக்கிறான். அந்த மழை நீர் மண்ணில் விழுந்து செழிப்பான செடிகளை முளைக்கச் செய்கின்றன. மழை நீரினால் கிடைக்கின்ற, மண்ணில் இருந்து முளைக்கின்ற செடிகளும் மனிதனுக்கு அருளாகவே அல்லாஹுவினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. பரக்கத், பரக்கத் என்கிற வார்த்தை நமது மக்கள் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாகும். அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்ய வேண்டும், உங்களுக்கு பரக்கத்து செய்ய வேண்டும், என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்ய வேண்டும் என்றெல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் எல்லோரும் அன்றாடம்
தவறாமல் மொழியக்கூடிய வார்த்தை பரக்கத்து என்கிற வார்த்தை. பரக்கத்து என்றால் அல்லாஹுவினுடைய தெய்வீக தன்மையின் மூலமாக கிடைக்கக்கூடிய அருள் பாக்கியங்கள், இதைத்தான் பரக்கத்து என்று சொல்லுவார்கள். மழை நீரில், மண்ணில் இருந்து முளைக்கக்கூடிய செடிகளில் தெய்வீகத்தன்மையுள்ள அல்லாஹுவினுடைய அருள் எப்படி தங்கியிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். மழை நீரும் மண்ணில் முளைக்கக்கூடிய செடிகளும் புட்பூண்டுகளும் மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றது என்ற காரணத்தினால் மழை நீரையும் மண்ணில் முளைக்கக்கூடிய புட்பூண்டுகளையும் அல்லாஹ் பரக்கத்து என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹுவினுடைய பரக்கத் ஒரு உருவத்திலே நேரடியாக நாம் பார்க்கின்ற அமைப்பில் ஒருபோதும் இறங்க மாட்டாது. ஒன்று உலகத்தில் ஒரு படைகோளத்தின் வடிவத்தின் வழியாக வாயிலாக அல்லாஹ் தனது பரக்கத்தை இந்த மண்ணுக்கு அருளுகிறான். அல்லாஹுவினுடைய பரக்கத்து என்கிற அருள்களை சுமந்தவர்களாக நபிமார்கள் இந்த மண்ணிலே அவதரித்தார்கள். நபிமார்கள் வழியாக அல்லாஹ் அவனுடைய அருளை இந்த மண்ணுக்கு சொரிந்தான். நபிமார்களுடைய வாரிசுகளாக, அவர்களின் வழித்தோன்றல்களாக இந்த மண்ணில் பிறந்த நல்லடியார்கள் வழியாக பரக்கத்துகளை அல்லாஹ் சொரிந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹுவினுடைய பரக்கத்து என்கிற அருள் இந்த மண்ணுக்கு கிடைக்காவிட்டால் இந்த மண்ணும் அழிந்துவிடும், மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களும் அழிந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த மண் யாரால் நிலை கொள்கிறது தெரியுமா? இந்த மண்ணுக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா? அல் அபுதாலு, அல்லாஹுவினுடைய இறைநேச செல்வர்களான வழிமார்கள், அவர்கள் மூலம்தான் பிஹிம் தகூமுல் அர்ல், இந்த மண் நிலை கொள்கிறது, பாதுகாக்கப்படுகிறது. கடலை படைத்த அல்லாஹ், நீரை படைத்த அல்லாஹ், தழும்பலான தத்தளிக்கக்கூடிய தண்ணீரினுடைய அந்த சக்தியில் தடுமாறிய இந்த மண்ணை எப்படி ஆடாமல் அசையாமல் பிடித்து வைத்தான் தெரியுமா? இந்த மண்ணுக்கு முளைக்குச்சியாக மலைகளை அல்லாஹ் நங்கூரத்தை போன்று படைத்தான். மலைகள் ஆங்காங்கே மண்ணில் படைக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த வையகம், இந்த மண் தழும்பல் இல்லாத நிலையில் அசையாமல் நிலையாக காணப்பட்டது. இந்த மண்ணுக்கு மலைகள் முளைக்குச்சிகளை போல எப்படி தழும்பல் நிலையில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறதோ, அதே போல மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் வழிமார்கள் மூலமாக, இறைநேசர்கள் மூலமாக பாதுகாப்பை கொடுக்கிறான். வபிஹிம் தும்தருன், நல்லடியார்கள் வாழுகிற காரணத்தினால்தான் உங்களுக்கு மழை கிடைக்கிறது. வபிஹிம் துன்சருன், நல்லடியார்கள் வாழுகிற காரணத்தினால்தான் உங்களுக்கு உதவியும் கிடைக்கிறது. இமாம் தபரானி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் பார்க்க முடியும். இறை அருள் வழிமார்கள் வழியாக இந்த மண்ணுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. மரியம் அலைஹிஸ்ஸலாம், இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இம்ரான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ஹன்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர். என்ன பிரார்த்தனை செய்கிறார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய வயிற்றில் தரித்திருக்கக்கூடிய இந்த சிசுவை உனக்காக உன்னுடைய பரிசுத்தமான இல்லமாகிய பைத்துல் முகத்தஸிற்கு ஹிதமத்து செய்வதற்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்கிறேன். பைத்துல் முகத்தஸிற்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக என்னுடைய வயிற்றில் தரித்திருக்கக்கூடிய சிசுவை நான் நேர்ச்சை செய்கிறேன் என்று நேர்ச்சை வைக்கிறார்கள். தனது வயிற்றில் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தை பைத்துல் முகத்தஸினுடைய பணி செய்யக்கூடிய காதிமாக செயல்பட வேண்டும். குழந்தையை பெற்றெடுக்குகிற போது பெண் குழந்தையாக அவர்கள் தனது குழந்தையை அப்போதுதான் பார்க்கிறார்கள். அந்த காலப்பகுதியில் ஸ்கேன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதனால் என்ன குழந்தை என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. ஸ்கேன் செய்வதன் மூலமாக இன்ன குழந்தைதான் என்பதை கூட உறுதியாகவும் நம்மால் நம்பவும் முடியாது. அது உறுதியான நம்பிக்கையும் தர முடியாது. ஆண் குழந்தை என்று சொல்லுகிற போது சில நேரம் அது பெண் குழந்தையாக பிறந்த சம்பவங்களும் இருக்கின்றன.
ஹன்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேர்ச்சை செய்கிறார்கள். பெண் குழந்தை பிறக்கிறது. இப்போது மனவேதனையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், யா அல்லாஹ், ஆண் குழந்தைதான் உன்னுடைய ஆலயமாகிய பைத்துல் முகத்தஸ் எனும் பரிசுத்தமான பள்ளிவாசலை கண்காணிக்கக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்புக்கு நியமிக்கலாம். ஆனால் எனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை, இதை எப்படி நான் பள்ளிவாசலுக்கு அனுப்புவது, உனது பள்ளிவாசலில் பணிவிடை செய்யக்கூடிய பொறுப்பில் அமர்த்துவது என்று மனவேதனையில் புலம்புகிறார்கள். ஹன்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்து விடுகிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பெடுத்து அவர்கள் தங்குவதற்கு என்று பைத்துல் முகத்தஸில் அவர்கள் வாழ்ந்த வசித்த இடத்தில் அவர்களுக்கு இன்று தனியான ஒரு இடத்தை ஒதுக்குகிறார்கள். எந்த ஆண்களும் செல்ல முடியாத ஒரு இடம். பள்ளிவாசலினுடைய மேல்தட்டிலே மிஹ்ராப் எனும் ஒரு இடத்தை அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஏணி வழியாகத்தான் ஏறி செல்ல முடியும். அந்த இடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணக்கம் செய்கிறார்கள். எந்த நேரமும் அல்லாஹ்வை இறையச்சத்தோடு வணங்கி வழிபட்டு தியானமும் தியாகமும் நிறைந்த ஒரு பரிசுத்தமான பெண்ணாக திகழ்ந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அவ்வப்போது சந்திக்க செல்கிற வேளையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சில அற்புதங்களை பார்த்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்கி தொழுத இடத்திலே அவர்கள் அல்லாஹ்வை தியானம் செய்த அந்த இடத்திலே சுவர்க்கத்தில் இருந்து இறங்கிய கனிகளை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கிடைக்கக்கூடிய பல வர்க்கங்கள் வகைகள் அந்தந்த காலப்பகுதியில் தான் கிடைக்கும். மாறி போகத்தில் கிடைக்கக்கூடிய மாரிகாலத்தில் மாத்திரம் கிடைக்கக்கூடிய பழங்களை எங்களால் கோடை காலங்களில் பெற்றுக்கொள்ள முடியாது. கோடை காலத்தில் விளையக்கூடிய கனிகளை எங்களால் மாரிகாலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கால நேர வித்தியாசம் இல்லாமல் எல்லா கனிகளும் பழங்களும் எல்லா காலங்களிலும் கிடைக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இது எங்கே இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடத்தில் இருந்து எனக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிக்கிறான். சுவர்க்கத்தில் இருந்து இந்த பழங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக முடியாது. காரணம், ஒரு பெண் நபியாக வர முடியாது என்பது இறை நியதியாகும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறையச்சம் உள்ள நல்லடியாராக அவுலியாக்களில் ஒருவராக காணப்பட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணக்கம் செய்த அந்த இடத்தில் அல்லாஹுவினுடைய அருள் இறங்கி இருக்கிறது, இறை அருளாகிய பரக்கத்துகள் சொரிந்திருக்கிறது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் வயது முதிர்ந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 100 வயதுக்கு அப்பால் அவர்களுக்கு ஓடிவிட்டது. அவர்களுடைய மனைவிக்கும் 90 வயதுக்கு அப்பால் சுழன்று விட்டது. இப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்கிற மனவேதனையிலே இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று வணங்கிய இடத்தில் அவர்கள் கண்ணூடாக பார்த்த அல்லாஹ்வினுடைய பரக்கத்து இறங்கிய காட்சியை பார்த்ததற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்கிய அதே இடத்தில் நின்று கொண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, பரிசுத்தமான ஒரு சந்ததியை எனக்கு நீ தர வேண்டும், பரிசுத்தமான ஒரு வாரிசை எனக்கு தர வேண்டும். நான் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய மனைவி பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியமற்றவளாக இருக்கிறாள். அப்படி இருந்தும் இந்த இடத்தில் நான் உன்னிடத்தில் பிரார்த்திக்க காரணம், இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய மகிமை. சுவர்க்கத்தில் இருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த இடத்தில் தான் நீ கனிகளை பழங்களை இறக்கி கொடுத்தாய். இந்த இடத்துக்கு தனிப்பெரும் சிறப்பு இருக்கின்றதே, அந்த சிறப்பின் காரணத்தினால் இந்த இடத்தில் நின்று கொண்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பிரார்த்திக்கிறார்கள்.
பைத்துல் முகத்தஸ் ஒரு ரக்அத்தை தொழுதால் சில ரிவாயத்துகளில் 50,000 நன்மைகள் கிடைக்கும் என்றும் அறிவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க எல்லா நபிமார்களுடைய பொற்பதங்களும் பட்ட பொன்னான பூமி பைத்துல் முகத்தஸ். இந்த பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசலில் எந்த இடத்திலும் அவர்கள் நின்று தொழுது அல்லாஹ்வை பிரார்த்திக்காமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அல்லாஹ்வினுடைய அவுலியாக்களில் ஒருவரான நல்லடியார் நின்று வணங்கி தொழுத தியானம் செய்த இடத்துக்கு சென்று அங்கு நின்று கொண்டு எனக்கு நல்ல சந்ததியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்தித்து முடிந்ததுதான் தாமதம். ஃபனாதத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். வஹுவ காயிமுன் யஸல்லில் மிஹ்ராப், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஜக்கரியா, அன்னல்லாஹு யபஷிருக பியஹ்யா, உங்களுக்கு யஹ்யா என்கிற ஆண் குழந்தையை அல்லாஹ் நற்செய்தியாக நல்லதோர் சௌபாகியத்தவனாக எத்தி வைக்குமாறு சொல்லி இருக்கிறான். யஹ்யா என்கிற ஆண் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் என்கிற தகவலை மலக்குமார்கள் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, சூரத்து ஆல இம்ரானுடைய 35, 36, 37 தொடங்கிய வசனங்கள் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்றிலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வரக்கூடிய தகவல் செய்தி என்ன தெரியுமா? நல்லடியார்கள் நின்ற அவர்களோடு தொடர்புடைய இடங்கள் அல்லாஹுவினுடைய பரக்கத்து என்கிற அருள் இறங்கும் இடமாகும். அந்த இடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நேரடியாக எங்களுக்கு எளிய முறையில் சொல்லித் தருகிறான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து பல நாட்களாக அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அழுது அழுது அவர்களுடைய கண்களில் வெள்ளைப்படலம் படர்ந்து பார்வையை அப்படியோ போக்கிவிட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களில் காணப்பட்ட வெள்ளைப்படலங்கள் அவர்கள் பார்க்க முடியாமல் தடுத்துவிட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரர்களை இறுதி நீண்ட வரலாறு. அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அணிந்திருந்த தனது ஆடையை சகோதரர்களிடத்தில் கொடுத்து, இத்ஹபூ பிகமீஸி ஹாதா ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி, என்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முகத்திலே இந்த ஆடையை அப்படியோ நீங்கள் படித்து விடுங்கள், என்னுடைய ஆடையை போட்டு விடுங்கள், போட்டால் பசீரா, அவர்கள் பார்வையுள்ளவர்களாக மாறுவார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண் பார்வை வருவதற்கும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த ஆடைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுப்பவன் அல்லாஹ், கபோதிகளுக்கு பார்வையை கொடுப்பவன் அல்லாஹ், செவிடர்களுக்கு கேட்கிற ஆற்றலை கொடுப்பவன் அல்லாஹ், முடமானவர்களுக்கு நேரான கால்களையும் நடக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பவன் அல்லாஹ். இப்படி எல்லாமே அல்லாஹ் அவனுடைய ஆற்றலில் இருந்துதான் கிடைக்க வேண்டும் என்கிற நியதியும் ஏகத்துவத்தினுடைய அடிப்படை அம்சமும் இருக்க, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வை வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவினுடைய அருள் பரக்கத் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அணிந்திருந்த ஆடையில் அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான். அந்த ஆடையில் இருந்த அல்லாஹுவினுடைய பரக்கத், தெய்வீக தன்மையின் பரக்கத்து என்கிற அருளின் வெளிப்பாடு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடையில் வழியாக வெளிப்பட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்வையுள்ளவர்களாக மாறுகிறார்கள். இன்று நமது சமுதாயத்தில் அல்லாஹுவினுடைய பரக்கத்து என்கிற அருள் என்னென்ன அடிப்படையில் கிடைக்கும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அத்துணையும் மூடி மறைக்கப்பட்டு விட்டன. காரணம், இதையெல்லாம் சொல்லுகிற போது மக்கள் இணை வைப்பின் பக்கம், ஷிர்கின் பக்கம் சென்று விடுவார்கள் என்கிற தவறான எண்ணமும், பரக்கத்தை குறித்து அல்லாஹ்வினுடைய அருள் எப்படி எந்தெந்த வழியாக கிடைக்கும் என்பதை குறித்து சொல்லப்படக்கூடிய திருமறை வசனங்களையும்
அசுன்னாவாகிய ஹதீசுகளையும் விளங்கத் தெரியாமல் விளங்கி தடுமாறிய காரணத்தினால் பல செய்திகள் இன்று நமது சமுதாயத்தில் மறைக்கப்படுகின்றன. பல செய்திகள் எல்லாம் இன்று நமது சமுதாயத்தில் மறைக்கப்பட்டு அவைகள் போலியானவைகள் எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகள் எனவும் தூக்கி வீசப்படுகிற அவல நிலை காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி அஸ்மா நாயகி அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடை இருந்தது. அந்த ஆடையை ஆயிஷா நாயகி அவர்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடையை தண்ணீரில் முக்கி எடுத்து தண்ணீரில் கழுகி எடுத்து நாங்கள் எங்களில் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடிக்க கொடுப்போம். எங்களில் நோயாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் குடிக்க கொடுப்போம். அவர்கள் நிவாரணம் பெற்று ஆரோக்கியமாக திரும்புவார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடை மூலமாக நோயாளர்கள் நிவாரணம் பெற்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அணிந்திருந்த ஆடை மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்வையை பெற்றார்கள். உம்மு சுலைம் நாயகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி உறவின் மூலம் சாட்சியாக காணப்பட்டார்கள். உம்மு சுலைம் நாயகியுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி உறங்கச் செல்லுவார்கள். தோலினால் செய்யப்பட்ட பதப்படுத்தப்பட்ட படுக்கை விரிப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற போது சில நாட்களில் வியர்வை அவர்களுடைய மேனையில் வடிந்தோடும். உம்மு சுலைம் நாயகி அவர்கள் ஒரு துண்டை எடுத்து நாயகத்தினுடைய திருமேனையில் இருந்து வடியக்கூடிய வேர்வையை ஒத்தி எடுத்து பாத்திரத்திலே பிழிந்தெடுப்பார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று விழித்தெழுந்தார்கள். உம்மு சுலைமே, என்ன செய்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வியர்வை தண்ணீரை நான் பிழிந்தெடுக்கிறேன். காரணம், நர்ஜூ பரக்கத்தஹு லிசுபியானினா, எங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய வியர்வையின் மூலமாக பரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நாயக திருமேனையினுடைய மேனையில் இருந்து வழிந்த வியர்வையில் பரக்கத்து என்கிற தெய்வீகத்தன்மை நிறைந்த அல்லாஹுவினுடைய அருள் எப்படி காணப்படுகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, மறுக்க முடியாது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வையில் மற்றவர்கள் பிறர்கள் அருள் அடையக்கூடிய தன்மையை அமைத்திருந்தான், படைத்திருந்தான். அதனால் மற்றவர்கள் அருள் அடைந்தார்கள். இப்படி ஏராளமான செய்திகளை எங்களால் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக நெருக்கமான அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய சஹாபி என்று எல்லோரினாலும் செல்லமாக அழைக்கப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிக மிக நெருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் வாழ்ந்த காலத்தில் பழகினார்கள். அவர்களின் சுன்னாக்களை எடுத்து நடந்தார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை தேடி தேடி எடுத்து நடப்பார்கள். வெறும் சுன்னாக்களை மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்கள் எந்த இடத்தில் என்ன செய்தார்கள், எப்படி நடந்து கொண்டார்கள், எந்தெந்த இடத்தில் அவர்களுடைய பாதங்கள் பட்டது, கரங்கள் பட்டன என்றெல்லாம் தேடி அலைந்து சென்று அந்த இடத்தில் பரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான மேனி பட்ட இடத்தை தேடிச் சென்று அதில் பரக்கத்தை பெற்றதை போல
எந்த ஒரு நபித்தோழரும் பரக்கத்தை பெறவில்லை, எந்த ஒரு நபித்தோழரும் அப்படியான ஒரு முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுக்கவில்லை என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு என்றால், நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், லவ் ரஅய்த இப்ன உமர், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அப்துல்லாஹ் இப்னு உமரை நீ பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், சென்று வந்த இடங்கள், அவர்களுடைய கரம்பட்ட இடங்கள், இப்படி நாயகத்தினுடைய உடல்பட்ட மேனிப்பட்ட எல்லா இடங்களையும் தேடி அலைந்து அதில் இருந்து ஒரு இன்பத்தையும் பரக்கத்தையும் பெறக்கூடிய இந்த நிலையை நீங்கள் பார்த்தால், அப்துல்லாஹ் இப்னு உமர் எப்படி சொல்வீர்கள் தெரியுமா? ஹாதா மஜ்னூன், இவன் என்ன ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுடைய உடலோடு தொடர்பான சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் பரக்கத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த, அவர்களுடைய உடலினோடு தொடர்புடைய எல்லா இடங்களையும் தேடிச் சென்று அந்த இடத்தில் பரக்கத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு குஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், சஹாபா பெருமக்கள் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் பள்ளிவாசலில் என்ன செய்வார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா பேருரை நடத்துகிற போது மிம்பரில் எந்த இடத்தில் தன்னுடைய கையை வைத்து குத்துபா பிரசங்கம் செய்வார்களோ அந்த இடத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய கையை வைத்து பரக்கத்தை பெற்றுக்கொண்டு கிபிலாவை முன்னோக்கி பிரார்த்தனை செய்வார்கள், துஆ செய்வார்கள். சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்து என்கிற இறையருள் நிறைந்து காணப்படுகிறது என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தார்கள். சஹாபா பெருமக்களுடைய இந்த நடைமுறை, இந்த வழிபாடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழுகிற போதே அவர்களுடைய மேனையில் இருந்து வழிந்த வியர்வையை எடுத்து தங்களுடைய குழந்தைகளுக்கு அதன் மூலம் இறை அருளை நாடுகிறோம், பரக்கத்தை பெறுகிறோம் என்று சொன்ன உம்மு சுலைம் நாயகி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதி எங்களுக்கு எதை காட்டுகிறது? நல்லடியார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஏகத்துவ எழுச்சிக்காக வேண்டி அயராது உழைத்த தவசீலர்களான இறை அன்பர்களான இந்த உலகத்தையே துறந்து மண்ணை ஆண்ட மன்னாதி மன்னர்களுடைய உள்ளங்களை ஆண்டு இஸ்லாத்தின் எழுச்சிக்காக வேண்டி தங்களை முழுமையாக அர்ப்பணித்த அவுலியாக்கள் எனும் வழிமாறுகள், அல்லாஹுவினுடைய இறைநேச செல்வர்கள் வந்த இருந்த அவர்களுடைய உடலினோடு தொடர்புடைய எல்லாம் அல்லாஹுவினுடைய பரக்கத்து என்கிற அருளை தருகிற இடங்களாகவே கருதப்பட வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, அவர்கள் அல்லாஹுவினுடைய அவுலியாக்களில் ஒருவர். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்கிய இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்கி குழந்தை பாக்கியத்தை பெற்றார்கள். இன்று நமதூரிலும் அப்படியான பாக்கியம் பெற்ற ஒரு இடம் பலரினாலும் தவறான விமர்சனங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. கடைக்கரை பள்ளிவாசலில் நாகூர் ஆண்டகை தர்கா எனும் பெயரில் அறியப்படக்கூடிய இடத்தில் ஷாவுல் ஹமீது நாயகம் என்று அறியப்படக்கூடிய ஹிஜ்ரி 910 பிறந்து 978 இந்த உலகத்தை விட்டு மறைந்த இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ எழுச்சிக்காக வேண்டி கிழக்காசியாவில் அரும்பெரும் பாடுபட்டு உழைத்த உத்தமரை என்று கொச்சைப்படுத்தவும் அவர்களுடைய சிறப்புகளை மழுங்கடித்து கண்ணிய குறைவாக பேசக்கூடிய சமுதாயம் நமக்கு மத்தியில் நடமாடுகின்றன. அன்புக்குரியவர்களே, எஜமான் ஷாவுல் ஹமீது நாயகம் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள் என்கிற சிறப்பினால் அந்த இடத்துக்கு அல்லாஹுவினுடைய பரக்கத்து என்கிற அருள் நிறைந்து காணப்படுகின்றன. எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபி இல்லாத சாதாரண அவுலியா அவர்கள் இன்று வணங்கிய தியானம் செய்த இடத்துக்கு அருள் இருக்கிறதோ, அப்படி நல்லடியார்கள் நின்ற அவர்களோடு தொடர்புடைய இடங்களுக்கும்
பரக்கத்திருக்கின்றன என்பதை சாதாரணமான திறந்த உள்ளத்தோடு நலனடையோடு நாங்கள் ஹதீசுகளையும் குர்ஆன் வசனங்களையும் ஆய்வு செய்கிற போது எங்களுக்கு தென்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டகை என்று சொல்லுவார்கள் ஆண்டவர்கள். ஆண்டவன் என்று சொல்லுவது இறைவனைத்தானே, ஆண்டவன் என்று சொல்ல வேண்டியது இறைவனைத்தானே. ஆனால் இறைவனுக்கு சொல்ல வேண்டிய பெயரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்று சொல்லுவார்கள். இல்லை, ஆண்டவன் என்று இறைவனுக்கு சொல்லுவது இணை வைப்பு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவன் மாண்டு விடுவான், ஆண்டவன் மறைந்து விடுவான். அல்லாஹ் மறைய மாட்டான், அவனுக்கு அழிவு கிடையாது, அவனுக்கு மரணம் கிடையாது. அல்லாஹ் ஆண்டவன் இல்லை, ஆளுகிறவன், ஆண்டு கொண்டே இருப்பவன். இந்த உலகத்தை எப்போதும் ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ். ஆண்டவன் என்பது இந்த உலகத்தை ஆட்சி செய்து மறைந்தவர்களுக்கு சொல்லப்படும் பெயர். இப்படி சாதாரணமான நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியில் கூட பிழை பிடித்து தவறான முறையில் சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடியவர்களாகவே இன்று அதிகமான உலமாக்கள் காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு புகாரி முஸ்லிமில் ஹதீசுகளை அதிகமாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர், அதிகமான சஹாபாக்களை பார்த்த தபீங்களில் ஒருவர். இவர்களுக்கு பேச முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது, பேச முடியாது. இவர்களுடைய வாயில் ஏதோ கட்டுப்பட்டதை போல, ஏதோ ஒரு நோயின் காரணத்தினால் வாய் திறந்து பேச முடியாத அவல நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஃபயதஉ கத்தஹு அலா கப்ரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான ரௌதா கபருக்கு சென்று தன்னுடைய கன்னத்தில் வைத்து தனது நோய்க்கு நிவாரணத்தை தேடுகிறார்கள். அவர்களுடைய நோய் குணமாகுகிறது. அல்லாமா காதியால் தன்னுடைய ஷிஃபாவிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாமா சுமுதி குலாசத்துல் வஃபா என்கிற கிரந்தத்திலே இந்த தகவலை பதிவு செய்கிறார்கள். கபறுகளை தொட்டு முத்தமிடுவது கபரு வணக்கம் என்ற பெயரில் இன்று விமர்சிக்கப்படுகின்றன. இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் ஒரு கிரந்தத்தை தொகுத்தவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 7வது பேரக்குழந்தை அலி இப்னு மூஸா ரிதா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய கபருக்கு நான் அதிகம் பெரும்பாலும் ஜியாரத்து செய்ய செல்வேன். வமா ஹல்லத் பி ஷித்தத்துன் ஃபீ பக்தி மகாமி பிதூஸ், இவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட தூசு என்கிற இடத்தில் எனக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், எனக்கு ஏதாவது துயரம் துன்பம் ஏற்பட்டால் அலி இப்னு மூஸா ரிதா அவர்களுடைய கபருக்கு சென்று அந்த இடத்தில் நின்று கொண்டு, யா அல்லாஹ், என்னுடைய இந்த சிரமத்தை கஷ்டத்தை நீ போக்கித் தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்வேன். அல்லாஹ் என்னுடைய கஷ்டங்களை போக்கி விடுவான் என்பதாக இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வரலாற்று புத்தகமாகிய அஸ்ஸிராத் என்று எழுதுகிறார்கள். நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஒன்று, கபறுகளை தொட்டு முத்துவது கபரு வணக்கம் என்றால் இப்னு ஹிப்பான் இமாம் அவர்களுடைய கிரந்தங்களை நாம் பகிஷ்கரிக்க வேண்டும். ஏன் இப்னு ஹிப்பான் இமாம் அவர்கள் கபரை தொட்டு முத்திய ஒரு கபரு வணங்கியாகவே இன்றைய விமர்சகர்களினால் விமர்சிக்கப்பட வேண்டும். அப்படி சொல்லுவதற்கு யாரும் தயார் கிடையாது. மகான்கள் ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய முஹத்திஸீன்களில் அதிகப்படியானவர்கள் நல்லடியார்களுடைய கபறுகளுக்கு சென்று அதன் மூலம் பரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவன் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆடையை கழுவி அந்த தண்ணீரை பரக்கத்துக்காக வேண்டி குடிப்பார்கள். தாரீக் திமிஷ்கிலே இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி நமது பூர்வீகத்தினுடைய இஸ்லாத்தின் கோட்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களான இமாம்கள், நல்லவர்கள், பெருமக்கள் அனைவரும் இதை அனுமதித்திருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் இணை கற்பிக்கக்கூடிய செயலாக இருந்திருந்தால் இந்த இணை வைக்கின்ற செயலை அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று வணங்கிய இடத்திலே பிரார்த்தித்து அந்த இடத்தில் தனக்கு குழந்தை பாக்கியம் பெற வேண்டிய தேவை
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க மாட்டாது. எனவே மார்க்கம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற பூர்வீக கோட்பாடுகளையும் சட்டதிட்டங்களையும் கொண்ட பரிசுத்தமான பூர்வீக வழியாக இருக்கிறது. அதற்கு பிறகு இடையிடையே வந்த புதிய சிந்தனைகளும் நவீன கருத்துகளும் மார்க்கத்தில் இருந்து எங்களை விலக்கிச் சென்று வழிகாட்டின் பக்கம் அழைத்துச் செல்கிறது என்பதை நாம் விளங்கி பரிசுத்தமான மார்க்கத்திலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற தூய கொள்கைகளின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், யாரை நீ இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தினாயோ அப்படியான நன்மக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நாவுகளாக எங்களை மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், நல்லடியார்கள் வாழ்ந்த வழியில் வாழ்ந்து மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.